ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் சுஜி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சாரி ப்ளீட் பண்ணுறேன். நிறைய பேர் கிட்டவே 10 ப்ளீட் எடுத்து சின்ன எப்படி ப்ளீட் பண்ணுறது தான் காட்டுறேன் பாருங்க. முதலாவதாக அந்த போர்டர் அகலத்துக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அந்த பெரிய விரலின்ற ஒரு கொஞ்சம் நீளத்துக்கே தான் எடுக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு நிறைய வரும். 10 வர போகுது அந்த தாவணிக்கு. அப்போ குட்டி குட்டியாக அந்த மாதிரி கையை கொஞ்சம் முறுக்கமாக பிடிச்சு கொண்டு எடுங்கோ. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்ல சரி அளவாக வந்துட்டு முன்பக்கம் இந்த போர்டரில் இருந்து ஒரு அரைவாசிக்குத்தான் நான் இது பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். முன்பக்க போர்டர் இந்த அளவு, அதில் அந்த மேல் பக்கம் மடிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோத்துக்குள்ளே தான் அந்த ப்ளீட் எடுத்தது வரப்போகுது. இப்போ இந்த மாதிரி அயன் பண்ணுற ஸ்டாண்டிலேயே தான் நான் ஊசியால் குத்துறேன். அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி கொஞ்சம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஊசியை குத்தி எடுத்துக்கொண்டு போவோம். இந்த மாதிரி கையை கொடுத்து உள்ளுக்கு அந்த இது இல்லாமல் நீட்டாக வடிவாக எடுக்கணும். எடுக்கவும் சுகமாக இருக்கும், இது கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பார்த்தீங்களா எடுத்துட்டேன். ஊசியை ஒரு இடத்த குத்தி ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ 2 கை நீளத்துக்கு தாவணிக்கு ஏற்ற துணி தேவைப்படும். இப்போ பாருங்க, இது தோல் மூட்டு அளவுக்கு 2 கைன்ற தோல் மூட்டில் இருந்து திருப்பி 2 கை இடுப்பின்ற இது எடுக்கிறதுக்கு, இடுப்படியில் வர்ற ப்ளீட் எடுக்கிறதுக்கு. இப்போ 2 கை அளந்துட்டேன். இப்போ பாருங்க, அதையும் இந்த கையின்ற அளவுக்கு தான் எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் என்னக்கக்கூடா, ஐயோ சுய்யக்கா ப்ளீட் அங்கே இங்கே மூட போகுது என்னக்கக்கூடா, ஏன்னா நான் மேலே வர்ற சுண்டை அகலமாக எடுக்க போகிறோம். உள்ளுக்கு வர்ற அவளவும் சின்ன வந்தாலும் பிரச்சனையே இல்லை. வட்டிவாக அமர்த்தி அயம் பண்ணி விட்டோம், உண்டு அப்படியே நிற்கும். அப்போ எங்களுக்கு ப்ளீட் கூட வர்றதான விருப்பம். அப்போ அதால் இந்த முறையிலே செய்வோம். இந்த மாதிரி குட்டியாக எடுத்தபடி இப்போ பாருங்க, மற்ற துண்டை கொண்டு வர போகிறேன். அவர் தான் பெட்ரிஸாக வர்றார். அவர் எப்படியும் ஒரு 2 இது எடுக்கிற அளவுக்கு வருது பாருங்க. அங்கே காட்டுறேன் வடிவா விளங்குதா, விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு அதில் இருந்து 2 கை நீளத்துக்கு எடுக்கிறேன். 2 கைக்கு குறைஞ்சாலும் பரவாயில்லை, வெள்ளியை நீங்கள் வேண்டாம், ஆனால் கொண்டா நீங்கள் வேண்டாம், 2 கைக்கே எடுத்துருங்க. அதுக்கு பிறகு அதையும் அந்த ஸ்டாண்டிலேயே குத்தி போட்டு பாருங்கள் 10 ப்ளீட் வந்துடுது. அதுக்கு பிறகு பாருங்கள், உள்ளுக்கு பாருங்கள் கொஞ்சமாகவே தான் எடுத்திருக்கிறேன். ஏண்டா எங்களுக்கு ப்ளீட் தேவையாண்டபடியாக யோசிக்க தேவையில்லை, நல்ல நீட்டாகவே இருக்கும். அதுக்கு பிறகு அந்த நீளமாக எடுத்த சுண்டை அதோட கொண்டு ஒரு ஊசி ஊற்ற போகிறேன். ஏன்னா நாங்கள் கீழே ப்ளீட் பண்ணும்போது எங்களுக்கு இழுபட்டு வராமல் அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு உதவிக்காக இல்லை, நாங்களே செய்யணும்னா இப்படி சின்ன விஷயங்களை செய்தோம்னா நீட்டாக வரும். இப்போ கீழ்ப்பக்கம் அப்படியே இது வந்து கால் பக்கத்துக்கும் ப்ளீட் எடுத்துட்டோம். இப்போ ஐனிங் தான். இப்போ பின்பலத்தை தாவணின்ற பின்பலத்தை முதல்ல திருப்பிட்டேன்டா, சூடு கூட குறையாண்டா அங்கே எரிஞ்சாலும் பரவாயில்லை, அதுக்காக எரிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு தாவணின்ற இதையும் எடுத்து அமர்த்தி அயன் பண்ணணும். அப்போ தான் நல்லா ப்ளீட் மெல்லிஸாக வந்து உங்களையும் அப்படியே மெல்லிஸாக காட்டும். அதுக்காக அதே மாதிரி பின்னுக்கு திருப்பிட்டு தாவணின்ற பிறகு அதில் கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி எதுன்னு வந்து அதை நேருக்கு விட்டுட்டே தான் அயன் பண்ணணும். ஏன்னா மற்ற வளத்துக்கால சில வளை தெரிய பார்க்கும், இது தெரியவே தெரியாது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்துருக்குறோம். அப்போ தாவணிக்கால மிச்சம் தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க, அந்த நெஞ்சு பக்கம் வர்றது நீட்டில்லாமல் இருக்குது. அப்போ இது எப்படி எடுக்கிறேன் அதை சொல்கிறேன். இப்போ அதே ஸ்டாண்டிலேயே அப்படியே இப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போர்டர் வர்ற இடத்துல கையை இப்படி பிடிச்சிக்கொண்டு அதுக்கப்புறம் தானாகவே நீங்கள் கையை கொடுக்க அப்படியே வந்து கொண்டு இருக்கும். ஏன்டா நாங்கள் இங்கே சென்டரில் ஊசி ஊற்றி இருக்கிறபடியா அது அப்படியே வரும். அதை அப்படியே கைக்கு எடுத்துகிட்டு அப்படியே கையை வச்சு பரவி விட வேண்டியதான். அதுக்கு நிறைய வேலை இல்லை. இதுக்கு பிறகு அப்படியே சூடாக இருக்கிற அயன் பாக்ஸ் எடுத்து இப்போ என்ன செய்ய போகிறீங்களா, லைட்டாக தான் அயன் பண்ணணும். அந்த அமர்த்தி கொண்டு அயன் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடத்த அவ்வளோ தூரம் அமர்ந்த மாதிரி தேவையில்லை, அந்த மெல்லிஸாக போயிடும். இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சம் இடத்துக்கு தேவை. ஏன்னா எங்களுக்கு நெஞ்சு பக்கத்தோட முடியக்கூடாது, அந்த இடுப்பு பக்கத்துக்கெல்லாம் எங்களை மெல்லிஸாக காட்டணுமெண்டா அயனிங் அங்கெல்லாம் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி உங்கள் பாருங்க 10 பேர் எண்ணி காட்டுறேன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடியாக அயன் பண்ணி போட்டு இப்போ இடுப்பில் இருந்து செருகிற இடத்துலேருந்து அவ்வளோ துண்டுக்கு அயன் பண்ணால் ஓகே. இப்போ கால் கீழ்ப்பக்கத்துக்கு வர்ற ப்ளீட்டை அயன் பண்ணுறேன். ஓகே, இதையும் வடிவாக பாருங்க எப்படி அயன் பண்ணுறேன்னு. நல்ல வடிவாக மேலே இதெல்லாம் நல்லா அமர்த்தி அயன் பண்ணலாம். அமர்த்தி அயன் பண்ணால் தான் எழும்பாமல் நிற்கும். அதுக்கு பிறகு இந்த போர்டர் பக்கத்தில் அதை எடுத்து போட்டு அயன் பண்ணணும். அந்த ஒன்று மட்டும் பாருங்க பெரிய நீளமாக நிற்கிது. ஏனெண்டா அதுதான் நாங்கள் நீளமாக விட்ட ஒரு துண்டு. அது எப்பவும் அந்த போர்டரோட சமனாக நிற்கணும். அதை கவனிச்சுக்கோங்க. சில பேர் அவங்க மேலே ஏற்றி குத்துவீங்க, அப்படியெல்லாம் குத்தாதீங்க. அப்படி குத்துனீங்களா இந்த இடுப்பில் வர்ற ப்ளீட் வடிவில்லாமல் ஆகும். அப்போ என் அனுபவத்தை வச்சு தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வடிவை அயன் பண்ணிவிட்டு
அமர்த்தி அயன் பண்ணுங்க. மேல் பக்கம் செருகிற இடத்துக்கும் நல்ல வடிவாக அமர்த்தி அயன் பண்ணணும். வேறு இப்போ நீங்கள் அயன் பண்ணாத சாரின்னா அங்கே போர்டரில் இதாக இருக்கும், அவடத்தையும் ஃபுல்லாகவே அயன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க இது இடுப்பில் செருகிற பக்கம் இவடத்தை முக்கியமாக அயன் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் செருகும் போது அவடத்தை வண்டி மாதிரி நிற்கும். அப்போ நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி காமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும். ஓகே, நன்றி, பாய்.